வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் குடிக்கும் ஒரு சத்தான பானம் என்றால் அது பால் தாங்க. குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் பாலை ஆரோக்கியத்தின் அடையாளமாக பார்க்கிறோம். ஆனா அந்த பாலை தவறான உணவுகளோடு சேர்த்து குடித்தால் என்ன ஆகும் தெரியுமா? சில உணவுகள் பாலுடன் சேரும்போது செரிமான பிரச்சனைகள், வயிற்றுப்போக்கு, அஜீரணம், வாய்வு தொல்லை, தோல் பிரச்சனைகள், சிலருக்கு வெண்புள்ளிகள் போன்றவை ஏற்படுத்தக்கூடும். இன்னைக்கு வீடியோல பாலுடன் சேர்த்து சாப்பிடக்கூடாத 5 ஆபத்தான உணவுகளை தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்க தினமும் செய்து கொண்டிருக்க உடைய ஒரு பழக்கத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. அந்த ஒரு பழக்கம் உங்க உடல் நலத்தை பாதித்து கொண்டே இருக்கும். ஸோ மெதுவா பாதித்து பெரிய பிரச்சனைய உருவாக்குறதுக்காக இருக்கும். ஸோ அந்த பழக்கம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோவை முழுமையாக பாருங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் மிகவும் முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னன்னா பால் பிளஸ் மீன் தாங்க. பாலும் மீனும் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு உணவு. முக்கியமா தமிழகத்துல பலருக்கும் மீன்னாவே ரொம்ப பிடிக்கும். சிலர் மீன் சாப்பிட்ட உடனே பால் அல்லது பால் சார்ந்த பானங்களை குடிக்கிறாங்க. இப்போ நம்ம வெளியிலேயே ஹோட்டலுக்கு போயிருந்தா மீன் சாப்பாடோ இல்லை மீன் பொரிச்சதோ நம்ம சாப்பிடும். கூடவே மில்க் ஷேக் இதெல்லாம் குடிக்கிற வழக்கம் இருக்குது. ஆனா அது ஒரு தவறான சேர்க்கைங்க. ஆயுர்வேத பார்வையில இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு கலவையா கருதப்படுது. காரணம், மீனும் பாலும் ரெண்டுமே புரதம் நிறைந்த உணவுகள். ஸோ புரோட்டீன் ரொம்ப ரிச்சாக இருக்குது பால்லையும் மீன்லையும். ஸோ இது சிலருக்கு செரிமான பிரச்சனையை உருவாக்கலாம். சிலருக்கு வயிற்று கோளாறு, வாய்வு, அஜீரணம், தோல் அலர்ஜி இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடும். முக்கியமாக மீன் சாப்பிட்ட உடனே பால் குடிப்பதை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது குறைந்தது 2லிருந்து 3 மணி நேரம் இடைவெளி விட்டு தான் எடுக்கணும். முக்கியமாக வீடுகளில் எல்லாருமே நம்ம சண்டே டைமில் மீன் எல்லாமே சமைப்போம். சிறு குழந்தைகள்லாம் இருப்பாங்க. அவங்க திடீர்னு பால் கேட்டு அழுவாங்க. ஒரு 2 வயசு 3 வயசு பிள்ளைங்கள்லாம் பால் குடிப்பாங்க. பாலையும் குடிக்க வச்சுட்டு அடுத்து நம்ம சாப்பிடும்போது மீனையும் கொடுத்துருவோம். நம்மளுக்கு தெரியாது இது ஒரு தவறான சேர்க்கைன்னு. நம்ம கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு செரிமானம் ஆகாமல் வாமிட், வயிற்றால இதெல்லாம் போகும். ஸோ அது அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். அப்போவும் தெரிஞ்சிருக்காது. நம்ம வேற ஏதோ ஒரு ரீசன் சாப்பிட்டது செரிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த ஒரு கலவை தான் அது பிரச்சனையை உண்டு பண்ணுது. ஸோ ஒருபோதும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் இன்னுமே பாலையும் மீனையும் சேர்த்து எடுக்காதீர்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக இருந்தாலும் பெரியவங்களுக்காக இருந்தாலும் ஸோ இந்த சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுடைய உடல் நலத்திற்கு பாதிக்கக்கூடும். ஸோ அதனால இன்னுமே இந்த ஒரு தவறை மட்டும் செய்யாதீங்க. முக்கியமாக குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தலாம். இப்போ குழந்தைகளும் பெரியவர்களுக்கும் என்னென்னா செரிமான தன்மை கம்மியாக இருக்கும். ஸோ அதனால செரிக்கிறதுல பிரச்சனை ஏற்படும். சிலருக்கெலாம் ஏதாவது நார்மல் டைம்லேயே மீன் சாப்பிட்டாவே சிலருக்குலாம் அலர்ஜி வரும். அந்த ஸ்மெல்லு பிடிக்காம சிலருக்கு அலர்ஜி ஏற்படும். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கெலாம் கண்டிப்பாக இந்த ஒரு சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 2வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா பால் பிளஸ் சிட்ரஸ் பழங்கள் தாங்க. அது என்ன சிட்ரஸ் பழங்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது ஆரஞ்சு, லெமன், மொசாம்பி இந்த மாதிரியான இருக்கக்கூடிய பழங்கள் பாலோட சேர்த்து சாப்பிட்றது ரொம்பவுமே தவறு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காலை உணவாக ஆரஞ்சு ஜூஸ் குடிப்பாங்க. அது கூடவே பாலையும் சேர்த்து குடிப்பாங்க. ஆனால் இது ஒரு நல்ல பழக்கமே கிடையாது. ஆரஞ்சு, எலுமிச்சை போன்ற பழங்கள்ல சிட்ரிக் அமிலம் அதிகமாகவே உள்ளது. இந்த அமிலம் பாலில் இருக்கக்கூடிய புரதத்தை உடனடியாக உறைய செய்யும். ஸோ உறைஞ்சிருச்சு என்ன ஆகும்? நம்ம இப்போ தயிரில் பிழிக்கிறது வச்சோம்னா உறையும்ல, அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே போய் பால் போய் உறைய ஆரம்பிச்சிடும். இதனால் என்ன பிரச்சனை ஏற்படும்னா வயிறு உப்பசம் ஏற்படும், அஜீரணம் ஏற்படும், வயிற்று வலி ஏற்படும், வாந்தி உணர்வு ஏற்படும். ஸோ யாருக்கு இது ரொம்ப பாதிப்பை கொடுக்கும்னா குழந்தைகளுக்கு, முதியவர்களுக்கு, செரிமான கோளாறு இருக்கிறவங்களுக்கு இது பிரச்சனையை உண்டு பண்ணும். ஸோ நம்ம எவ்வளவு இடைவெளி விட்டு இந்த பழங்களை சாப்பிடணும்னா குறைந்தது 1லிருந்து 2 மணி நேரம் கழிச்சு தான் நம்ம சாப்பிடணும். ஒன்று பால் குடிச்சு 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் ஆரஞ்சோ, லெமன் ஜூஸோ இல்லை மற்ற பழங்களை சாப்பிடலாம். இல்லைன்னா இந்த பழங்களை சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு பால் குடிக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிறணும்.
அடுத்து ஒரு 3வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பால் பிளஸ் வாழைப்பழம். எல்லாருமே வந்து பாலும், பழமும் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஆரோக்கியமானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, பனானா மில்க் ஷேக் வந்து குடிக்கிறத வழக்கமாவே வச்சிருக்காங்க. ஆனா, இது எல்லாருக்குமே பொருந்தாது. அத நீங்க ஞாபகத்துல வச்சிருக்கணும். அதாவது யாருக்கெல்லாம் செரிமானத்தன்மை கம்மியா இருக்கிறவங்களுக்கு, சில உடல் உபாதைகள் இருக்கிறவங்களுக்கு, வயதானவர்களுக்கு இந்த ஒரு சேர்க்கை வந்து பொருந்தாது. ஏன்னா, வாழைப்பழமும், பாலும் சேரும்போது கனமான கலவையா மாறும். இதனால செரிமானம் வந்து ரொம்பவே தாமதமாகும். வயிறு கனமாவே இருக்கும். வாய்வு பிரச்சனை ஏற்படும். சிலருக்கு சளி எல்லாம் அதிகரிக்கும். முக்கியமா யார் இத எடுக்கக்கூடாதுன்னா, சைனஸ் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த ஒரு கலவையை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி ஆஸ்துமா நோயாளிகள், குழந்தைகள், வயதானவர்கள் என்ன செய்யலாம்னா, ஆ அப்படி குடிச்சா நீங்க ரொம்ப கம்மியான அளவுல குடிங்க. ஆனா தினமும் இத பின்பற்றினா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு பிரச்சனை ஏற்படும். ஸோ எப்பயோ ஒரு முறை அப்பன்னா கூட பரவால்ல. டெய்லியும் இந்த ஒரு ஹேபிட்ட வந்து எடுத்துக்கிறது. அடுத்து 4வது சேர்க்கை பால் பிளஸ் காரமான உணவுகள்ங்க. காரமான உணவுனா சிக்கன், நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் சொல்றேன். சிக்கன் 65, பிரியாணி, அதே மாதிரி எண்ணெயில பொரிச்ச வறுக்கப்பட்ட சிக்கனோ, ஃபிஷ்ஷோ இது எல்லாமே தான். ஸோ இது எல்லாமே பால் குடிச்ச உடனே சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா காரமான உணவு வந்து வயிற்றில் வந்து அமிலத்தை வந்து அதிகரிக்க செய்யும். அது மேலே போய் பால் சேரும்போது சிலருக்கு செரிமான பிரச்சனை வந்து உருவாகும். இதனால வயிற்றில் எரிச்சல், அஜீரணம், வயிறு உப்பசம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படும். ஸோ கார உணவுகள் சாப்பிட்ட பிறகு தண்ணீர் குடிச்சிட்டு 1 மணி நேரம் கேப் விட்டுட்டு நீங்கள் அடுத்து பால் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி முட்டையும். ஸோ முட்டையும் பாலையுமே எடுக்கிறது ரொம்பவும் தவறான ஒரு சேர்க்கை. ஏன்னா முட்டை ப்ளஸ் பால் 2மே வந்து புரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. செரிக்கிறதுல பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி தான் மீன், சிக்கன் இது எல்லாமே நான்வெஜ் எல்லா நான்வெஜ் கூடயும் பாலை எடுக்கும்போது கவனித்து தான் எடுக்கணும். அடுத்து 5வதா பார்க்கக்கூடிய ஒரு தவறான சேர்க்கை என்னன்னா, பால் பிளஸ் அதிகமா இருக்கக்கூடிய உப்பு நிறைந்த உணவுகள். அதாவது ப்ராசஸ்டு ஃபுட். அது என்னன்னா, அ எண்ணெயில பொரிச்சது, வறுத்தது, சிப்ஸு, ஊறுகாய் இந்த மாதிரியான காரமா இருக்கக்கூடிய ஸ்நாக்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து பாலோட சேர்த்து குடிக்கிறது ரொம்பவுமே தவறான ஒரு சேர்க்கை. உப்பு அதிகமான உணவுகள் உடல்ல வந்து நீர் சத்த வந்து மாற்றுது. அதன் காரணமா செரிமானத்துல சிரமத்தை வந்து இது ஏற்படுத்தலாம். ஸோ வந்து இந்த பால் பிளஸ் உப்பு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? வயிறு கனத்த உணர்வு, வாய்வு, செரிமான கோளாறு, உடல் சோர்வு ஏற்படும். ஸோ சரியான முறையில தான் நீங்க பாலை குடிக்கணும். உப்பு நிறைந்த உணவுகளுக்கு பதிலா பாலை தனியாக குடிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ வந்து பால் குடிச்சதுக்கு அப்புறம் போயிட்டு ஸ்நாக்ஸ், அதாவது இந்த சால்ட்டி ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி சில பழங்களை பாலுடன் சேர்த்து சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. வாட்டர் மெலன், மஸ்கான் மெலன் இது எல்லாமே பாலுடன் சேர்த்து சாப்பிட்றத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வாட்டர் மெலன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பழம், நீர்ச்சத்து நிறைஞ்சது. ஸோ அது வேகமாகவே செரிமானம் ஆகிரும். ஆனால் பால் வந்து செரிமானம் ஆகுறதுக்கு வந்து டைம் எடுக்கும். ஏன்னா அதில் ரிச் ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இது 2மே சேரும்போது எதிரெதிர் வினை ஏற்பட்டு ஸோ உங்கள் உடலுக்கு வந்து பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து பாலை வந்து எந்த டைமில் குடித்தா உடலுக்கு நல்லதுன்னா, காலையில் குடிச்சிங்கன்னா உடலுக்கு நல்ல ஒரு சக்தி கிடைக்கும். இரவில் குடிச்சிங்கன்னா தூக்கத்தை மேம்படுத்துறதுக்கு இது உதவும். ஸோ இதுதான் சரியான நேரம். அடுத்து பாலுடன் சேர்த்து சாப்பிடக்கூடியது நல்ல உணவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது சரியான சேர்க்கை. பால் கூட பாதாம், பேரிச்சம்பழம், மஞ்சள் தூள், ஏலக்காய், ஓட்ஸு இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம சாப்பிட்லாம். ஸோ இதுதான் சரியான ஒரு சேர்க்கை. யாரெல்லாம் பாலை வந்து ரொம்ப கவனமாக குடிக்கணும்னா, லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க, ஐபிஎஸ் நோயாளிகள், செரிமான கோளாறு இருக்கிறவங்கலாம் ரொம்ப கவனமாக பாலை குடிக்கணும். பால் குடிக்கும்போது மக்கள் செய்யக்கூடிய 5 பெரிய தவறுகளை பார்த்துடலாம். தவறு 1, கொதிக்க வைத்த உடனே குடிக்கிறது. அது கொதிக்க வச்சு கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் குடிக்கணும். 2வது
தவறு வந்து அதிகமாக சர்க்கரை சேர்க்கிறது. ஸோ சர்க்கரை உடலுக்கு மெதுவான பாய்சனை கொடுக்கும். ஸோ வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய ஜீனியை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 3வது தவறு, உணவு சாப்பிட்ட உடனே பால் குடிக்கிறது. அதுவும் ஒரு தவறு. இடைவெளி விட்டு குடிப்பது நல்லது. அடுத்து 4வது தவறு, இரவுல மிகவும் தாமதமாக குடிக்கிறது. ஸோ வெதுவெதுப்பான நிலையில பாலை குடிக்கிறதா சிறந்தது. ரொம்பவும் சூடாகவும் குடிக்கக்கூடாது, ஆறிப்போன பாலையும் குடிக்கக்கூடாது. வெதுவெதுப்பான நிலையில தான் எப்பவுமே பாலை எடுத்துக்கிறணும். அடுத்து 5வது தவறு, தவறான உணவு சேர்க்கையோடு நண்பர்களே, பாலுங்கிறது ஒரு சூப்பரான உணவு. அதில் கால்சியம் அதிகமாக இருக்குது, புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது, நிறைய விட்டமின்ஸ், நியூட்ரிஷன்ஸ் நிறையாவே இருக்குது. ஆனால் அதை சரியான உணவு சேர்க்கையோடு எடுக்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலால் உறிஞ்சப்படும். ஸோ தவறான சேர்க்கையை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ எல்லாருக்கும் இந்த ஒரு சேர்க்கை தீங்கு தராது, ஆனால் சிலருக்கு தீங்குகளை ஏற்படுத்தலாம். அதனால தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.